الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சந்தேகம் மிக மேன்மைக்குரிய அதாயி கல்வி குழுமத்தினுடைய முதல்வர்களே, பத்தாம் வகுப்பு ஆய்வுகளே, உங்கள் அனைவர்களுக்கும் இனியம் கணிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சங்கைக்குரிய அருமை மூலமாக தொடர்ந்து தானியக்கூடிய மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய தாத்து சிஃபாத்துகள் சம்பந்தமான விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதே நேரத்தில் நசாராக்கள், யூதர்கள் இவர்கள் தங்களுடைய நபிமார்களை இறைவனாக அவர்கள் எடுத்துக்கொண்ட செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கின்றார்கள், அவருடைய ரசூலாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றிலிருந்து அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்தார். எப்படி? மின் கைரி வாலிதி, தந்தை இல்லாமல். அதே நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் எண்ணற்ற மாஜிசாத்துகளையும் அல்லாஹ் வெளியாக்கினார். அவங்க தெளிவான நபி என்பதற்குண்டான அடையாளங்களாக நிறைய மாஜிசாத்துகளும் வெளியானது. அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றார். தொட்டிலேயே அவர்கள் பேசினார்கள், அதே போன்று இறந்தவர்களை ஹயாத்தாக்கினார்கள், அதே மாதிரி வெண்கோஷ்டம் கருங்கோஷ்டத்தை அவர்கள் நீக்கினார்கள் என்கின்ற மாஜிசாத்துகள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த நசாராக்கள் பல வகையில அல்லாஹ்வுக்கு வரம்பு மீறி அவர்கள் குஃப்ர் செய்ததை நாம் பார்க்கின்றோம். அவங்க குஃப்ரிலே ஈடுபட்ட போதிலும் அல்லாஹ் அவர்களை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமா அழைக்கின்றார். திரும்ப நீங்க ஈமானின் பக்கம் வாங்க என்று அழைக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், யா அஹ்லல் கிதாப், ஈமான் கொண்டவர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள். வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், ஹக்கை தவிர அல்லாஹ் விஷயத்தில் நீங்க என்ன செய்யாதீர்கள், சொல்லாதீர்கள். இன்னமல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாகவும் ரசூலாகவும் இருக்கின்றார்கள். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம் வ ரூஹும் மின்ஹு, அல்லாஹ் தன்னுடைய கலிமாவை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் போட்டு அல்லாஹ்வுடைய ரூஹாக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பெருதொரு வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கின்றான், லன் யஸ்தன்கிஃபல் மஸீஹ் அய்யகூன அப்தல் லில்லாஹ், தான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லக்கூடிய விஷயத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதுமே பின்வாங்கியதில்லை. அதே போன்று நெருக்கமான மலக்குமார்களும் சரி என்ன செய்ய மாட்டாங்க, தான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதிலே சந்தோஷப்பட்டார்களே தவிர அதை சொல்வதை விட்டும் அவர்கள் தயங்கியதில்லை. இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை என்ன செஞ்சாங்க, முபாஹலா என்ற இதன் பக்கம் அவர்கள் அழைத்தார்கள். ஆனா அழைக்கப்பட்ட அவர்கள் முபாலாஹாவுக்கு வரல. ஏன் முபாலாஹாவுக்கு அவங்க வரலன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஹக்குல இல்லை என்பதை அவர்கள் அறிந்ததின் காரணமாக. அதே மாதிரி முபாஹலால நம்ம ஈடுபட்டா நம்ம மீது அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும் என்று அறிந்ததின் காரணமாகவும் முபாஹலாவுக்கு அவர்கள் வரவில்லை.
அதுல சில பேர் நசராக்கள்ல சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா இது அல்லாஹ்வுடைய சத்தியமான மார்க்கம் என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அதுல மன்னர் நப்பாசி போன்ற நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கும் வந்தார்கள். இப்போ இந்த நசராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல சில மாறுபட்ட செய்திகளையும் சொல்கின்றார்கள். ஏன்னா ஹக்கீகத் என்னன்றது அவங்களுக்கு முழுமையா என்ன செய்யல, தெரியல. அதே சமயத்தில் அவங்கள்ட்ட ஆதாரமும் கிடையாது. சிலர் என்ன சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வலதுல்லா, அவனுடைய குழந்தை குமாரர் என்று சொல்கின்றார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இத்தஹதல்லாஹு வலதன், அல்லாஹ் தனக்கு ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டார் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி சொல்பவர்களும் உண்டு. அதே போன்று இன்னல்லாஹு வ ஈசா, அல்லாஹ்வே ஈசா, ஈசா தான் அல்லாஹ் என்று சொல்பவர்களும் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ் ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். இன்னும் சிலர்களை என்ன செய்வாங்கன்னா சுலுசைனி, மூன்றிலே ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்றும் அவர்கள் சொல்வார்கள். லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா என்றும் சொல்கின்றார்கள் என்று இந்த மூன்று விதமான அகவால்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குழந்தை என்பதற்கு உண்டான ரத்து என்ன? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாலிது இல்லாமலே, தந்தை இல்லாமலே ஒரு குழந்தையை படைக்க முடியும் என்பது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிரூபித்திருக்கின்றார். எப்படி? மின் கைரி அபின் ஓ உம்மி, தாய் தந்தை இல்லாமலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம் خلقه من تراب என்றும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அதே போன்று இரண்டாவது வலதுன்னு சொன்னா, ஒரு குழந்தைன்னு சொன்னா அது வாலிதுடைய ஜின்ஸிலிருந்து இருக்கிறது. அதே ஒரு ஜௌஜத் என்கின்ற ஜின்ஸிலிருந்து இருக்கிறது. குழந்தைன்னு சொன்னா தந்தையினுடைய ஜின்ஸ் தானே, அப்ப அந்த ஜௌஜத்தினுடைய ஜின்ஸ் ஆன்மது இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எதை போன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சரி, அவங்களுடைய தாயாரும் சரி, பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள், அந்த ஜின்ஸிலே இருக்கின்றார்கள். மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் வ உம்முஹு சித்தீகா கானா யாக்குலானி தஆம். அல்லாஹ் அழகா சொல்றான், அவங்களும் சரி அவங்க தாயாரும் சரி உணவை உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். உணவை உண்ணுபவர்கள் இறைவனாக இருக்க மாட்டார்கள். அதே போன்று இந்த ஜௌஜத் என்கின்ற ஜோடி மனைவியாக இருக்கட்டும் அல்லது வலது என்கின்ற குழந்தையாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்றின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இது இறைவனுக்கு பொருத்தமான ஒன்று கிடையாது. எப்ப இன்னொன்றின் பக்கம் தேவையானதாக ஆகுகின்றதோ அப்ப என்ன செய்ய முடியாது, அவர்கள் இறைவனாக ஆக முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்தஹதல்லாஹு வலதன் சுப்ஹானா ஹுவல் கனியு, அவன் தேவையற்றவன், லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். அப்ப அல்லாஹ் அல்லாத இருக்குகின்ற அத்தனையும், அல்லாஹ் அல்லாத இருக்குகின்ற அத்தனையும் ஆகிறது அவன் அல்லாததாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவன் தான் அவைகளை படைத்தவனாக இருக்கின்றான். புதுசு புதுசாக அல்லாஹ் தான் படைத்தான். எனவே அவனுக்கு குழந்தை என்பது சாத்தியமில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று என்ன செய்றாங்க, அல்லாஹ் தான் ஈசா, ஈசா தான் அல்லாஹ் என்று சொல்கின்ற அப்படி சொல்பவர்கள் இந்த மூன்று நிலைப்பாடுகளும் நம்ம பார்த்தோம். ஒன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொன்னாங்க. மற்றொன்று, ஈசாவே அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க, அல்லது அல்லாஹ் தான் ஈசா என்று சொன்னார்கள். மூன்றாவது, சாயிசு சராசா என்று சொல்லி காண்பித்ததை பார்க்கின்றோம். இப்ப இரண்டாவது நிலைப்பாடு,
அல்லாவே ஈசா, ஈசாவே அல்லாஹ் என்ற இந்த ஒன்றாகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடக்கூடியவர்களாக, குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், பசி எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தாகம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், பல விதமான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள், மனித தன்மையில் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்கள் அல்லாஹ் ஆகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே போன்று நசாராக்கள் என்ன சொல்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இதுவுமே அல்லாஹ் என்பதற்குண்டான ஒன்றுக்கு முரணானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஆரம்பத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறியவராக இருந்து பிறகு என்ன செஞ்சாங்க? பெரிய ஆளாக மாறினார்கள். இப்படி இந்த ஒரு செயலை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கனியும் நான் தாய்க்க சிறுசாக இருந்து பெருசாக ஆனது, சிறியவராக இருந்து பெரியவராக ஆறுகின்ற இந்த தகையூரே வந்து என்ன செய்யாது? இலாஹ் என்பதற்குண்டானது இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை உலமாக்கள, இப்ப அல்லாஹ்வுடைய தாத்து சிஃபாத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இப்ப அல்லாஹ்வுடைய தாத்து தனி சிஃபாத்து தனி என்பதாக நாம் விளங்கிவிடக் கூடாது. எப்படி அல்லாஹ்வுடைய தாத்தோ அதே போன்று அவனுடைய சிஃபாத்துகளும், காமிலான சிஃபாத்துகளும் அது தாத்தியத்து தான். தாத்து வேற சிஃபத்து வேறன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நாம் விளங்கிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், காமிலான சிஃபாத்துகள் இல்மு, குத்ரத்து, இக்தியாரு, ஹயாத்து, இராதத்து, கராகத்து, சம்உ, பஸரு, இது எல்லாமே அவனுடைய ஐனு ஸாத், ஸாத்தே என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உஜூதன் ஐனன், எப்படி அல்லாஹ் உஜூது ஐனாக அல்லாஹ் இருக்குகின்றானோ அதே போன்று அல்லாஹ் ஃபிஅலாகவும் இருக்குகின்றான், தஅசீராகவும் இருக்குகின்றான். அல்லாஹ்வுடைய குத்ரத் ஒன்றின் மீது பட்டு தஅசீர் ஏற்படுகிறதுன்னு சொன்னா, அந்த குத்ரத் என்பது தனியார் வந்து பிரிந்து தஅசீர் ஏற்படுத்தி நினைக்கிற கூடாது. அல்லாஹ் ஐனு ஸாத்தாக இருப்பதே போன்று அந்த குத்ரத் என்கின்ற சிஃபத்தும் ஐனு ஸாத், அந்த குத்ரத்தை அவன்தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன்தான் காதிர் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ சங்கக்குரிய அருமை உலமாக்கள, இப்ப அவனுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய மேல் சொன்ன சிஃபாத்துகள் இருக்குதா இல்லையா, அது தாத்துக்கு மாற்றமானதாக நாம் விளங்கிவிடக் கூடாது. இப்ப நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய ஹயாத் ஆகிறது. இது வந்து கைர ஸவாத்தினா, தாத் அல்லாமலும் என்ன செய்கிறது? இருக்குகிறது. இது தாத்தோடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்ட சிபத்துகள். ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை தாத்து, அது கேட்கிற தன்மை இல்லாம கூட இருக்கத்தானே செய்யுது. அல்லது பிறக்கும் போது சிபாத்துகள் இல்லாம தானே பிறக்குகின்றது. அதுக்கு பிறகுதான் பார்வை, அதுக்கு பிறகுதான் கேள்வி, அதுக்கு பிறகுதான் பேச்சு, அதுக்கு பிறகுதான் சக்தி, அதுக்கு பிறகுதான் வந்து ஆற்றல். இப்போ நம்மளை பொறுத்த அளவுல நம்மளுடைய அறிவு, இந்த அறிவு என்ற அந்த சிபத்து, நம்மளுடைய குதிரத்து அந்த சக்தி என்ற அந்த சிபத்து, நம்மளுடைய ஹயாத் என்கின்ற அந்த சிபத்து ஆகிறது. நம்ம தாத்து அல்லாமல் அவைகள் இருக்குகிறது. அது எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, முதல்ல நம்ம மதூமா இருந்தோம், ஒண்ணுமே இல்லாம நம்ம இருந்தோம். சும்மா உஜிதுனா பிறகுதான் இந்த சிபாத்துகள் நமக்கு வந்தது. முதல்ல நம்ம நாலேஜ் இல்லாம இருந்தோம், பிறகுதான் நம்ம அறிந்து கொண்டோம். குழந்தை பிறந்துச்சு, அதுக்கு அத்தா அம்மான்னு கூட சொல்ல தெரியாது, பாப்பா அம்மான்னு கூட சொல்ல தெரியாது, மாமா மாமின்னு கூட சொல்ல தெரியாது. தாய் சொல்லி கொடுத்தாங்க, அத்தான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லு, பாப்பான்னு சொல்லு, டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ஜாஹிலா இருந்து பிறகு என்ன செய்தது? அறிந்து கொண்டது. நம்ம ஆரம்பத்துல எந்த சக்தியுமே நமக்கு இல்லை. இப்ப கதறுனா அதுக்கு பிறகுதான் நம்ம சக்தியே பெற்றோம். 5 வயசுல சக்தி கிடையாது, ஆனா 10 வயசுல ஒரு சக்தி நமக்கு கிடைச்சிச்சு. 10ல இருந்த சக்தியை விட 15ல கூடுதலாக கிடைச்சிச்சு. 15ஐ விட 25ல இன்னும் கூடுதலாக நமக்கு கிடைக்கிறது.
அதை தாண்டி 30 ஆகும்போது இன்னும் சக்தி நமக்கு கூடுதல் அமைகிறது அல்லவா? முதல்ல நம்ம என்ன செஞ்சோம்னா சக்தி இல்லாமல் நம்ம இருந்தோம். பிறகு நம்ம என்ன செஞ்சோம்? சக்திகளை நாம் அடைந்தோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்டவன் அல்ல. எந்த ஒன்றும் எந்த ஒரு படைப்பும் அவனுக்கு ஒப்பாகாது. எனவே அவனுடைய சிபாத்துகள் இல்மு, இராதா, குத்ரத், சமாத் சொல்றமா இல்லையா, இந்த காமினான சிபத்துகள் ஐனு ஸாத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கைர ஸாயிதா, நமக்கு மாதிரி இது ஸாயிதா கிடையாது. அல்லாஹ் ஸாத் தனி, சிபாத் தனி என்று நாம் விளங்கிவிடக் கூடாது. சமியன்னா அல்லாஹ் சமிய, அவனே சமிய. சமியான சிபத்து தனியாக நம்ம பிரிச்சக்கூடாது, கேட்கக்கூடியவன் அவன்தான் சமியம், அவன்தான் அல்லாஹ், அவன்தான் காதிர். அந்த தாத்தும் சிபாத்தும் ஒன்று என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தாத் எப்படிப்பட்டது, அவருடைய சிபாத் எப்படிப்பட்டதுன்னு சொன்னார். உஜூதுல் குல், முழு உஜூதாக அல்லாஹ் இருக்குகின்றான். அதே போன்று உஜூபுக்குள் முழு வாஜிபாக அல்லாஹ் இருக்குகின்றான். இல்முக்குள் முழு இல்மாக அல்லாஹ் இருக்குகின்றான். ஹயாத்துக்குள் முழு ஹயாத்தாக அவன் இருக்குகின்றான். ஒன்றை அறிந்து இல்ல, ஒரு பக்கம் அவனுக்கு இல்மு, இன்னொரு பக்கம் குத்ரத்து அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. அப்படி பிரிச்சா என்னவாகும்? ஃபயல்சமு தர்கீப், இணைத்த மாதிரி ஆயிரும். அவனுடைய தாத்துல தர்கீப் வந்த மாதிரி ஆகிவிடும். அப்ப அல்லாஹ்வுடைய தாத்து சிபாத்துகளை நிறைய சொல்லும் பொழுது இப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவனுடைய சிபத்து குத்ரத்துன்னு வருகின்ற பொழுது அந்த குத்ரத் மட்டும் என்ன செய்கிறது, அங்கே செயல்படுத்துகிறது. அந்த இல்மு மட்டும் அங்கே செயல்படுத்துகிறது. அந்த சமூக மட்டும் அங்கே செயல்படுத்துகிறதுன்னு சொன்னா நிறைய சிபாத்துகளாக நாம் தனித்தனியா தாத்தை விட்டு பிரிந்து நிறைய சிபாத்துகளா தனித்தனியா இருந்து இவைகள் கசரத் என்பது ஆகிவிடும். அப்ப வஹதத் என்பதற்குண்டான அர்த்தம் அங்கே போய்விடுகிறது. ஆதாரத்தை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய சிபாத் ஐனு ஸாத் என்பதற்குண்டான ஆதாரத்தை நாம் பார்க்கின்றோம். இப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிபாத், அவனுடைய சிபாத்துகள் ஐனு ஸாத் இல்லைன்னு சொன்னா என்னவாகும்? அவன் சிபாத்துகளின் பக்கம் தேவையானவனாக ஆகிவிடுவான். எப்ப தேவையானவனாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் அங்க மும்கின் என்பது அங்கே ஆகிவிடுகிறது. ஃபலா யகூனு வாஜிபன் சானியான், மும்கின் வந்துட்டாலே என்னவாக முடியாது, அவன் ஹாலிக்காக இருக்க முடியாது. இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்றோம், சிபத்து மௌசூஃப்னு சொல்றோம். முதல்ல சிபத்தை சொல்றோம், ரெண்டாவது மௌசூஃப் சிபத்துன்னு சொல்றோம். முதல்ல நம்ம மௌசூஃபை சொல்றோம், ரெண்டாவது நம்ம சிபத்தை சொல்றோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்படி முதல்ல நம்ம மௌசூஃபை சொல்லி ரெண்டாவது நம்ம சிபத்தை சொல்றதா இருந்தா, முதல்ல அவன் செஞ்சான், அவன் ஆலிமா இருந்தா, ஜாஹிலா ஆஜிஸா இருந்தா, ஜாஹிலா இருந்தா, பிறகு காதிரா ஆனா, ஆலிமா ஆனான் என்பதாக ஆகிவிடும். சங்கைக்குரிய அருமை உலமாக்கள, அப்ப அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் என்பது அவனுடைய தாத்தியத்தான சிபாத்துகள். அவனுடைய தாத்தை விட்டும் அவனுடைய சிபாத்துகளை நாம் என்ன செய்து விடக்கூடாது, நாம் பிரித்து பார்த்து விடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனை எந்த உருவத்துக்குள்ளும் நாம் கொண்டு விட முடியாது. இப்ப ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க, முஷப்பிஹா முஜஸ்ஸிமா அப்படின்னு ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. ஒன்னு ஒப்பாக்கக்கூடிய கூட்டம், இன்னொன்று உருவம் கற்பிக்கின்ற கூட்டம். இவங்களுடைய முசீபத் என்ன, பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌஜூதுன் லா யதஸவ்வர். இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, லா யதஸவ்வர்ன்ற ஹாலுக்கு வர மாட்டாங்க. அல்லாஹ் மௌஜூதுன், அதே நேரத்துல அவனை தஸவ்வூரிலே பார்க்க முடியும், கொண்டு வர முடியும் என்று நினைக்கின்ற இந்த கூட்டம்.
ஏன்னா எத்தை சூனல் ஹாலிக்கு அலல் மஹ்லூக், மஹ்லூக்கே வந்து சூரத்தோடு இருக்குகின்ற பொழுது ஹாலிக் எப்படி சூரத் இல்லாமல் இருப்பான் என்று சொல்லுகின்ற அந்த கூட்டமாயிருக்கு. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அன்னல்லா ஜாலிசுன் அப்படின்னா அன்னஹு ஜாலிசுன், அன்னஹு காயிதுன், அன்னஹு முஸ்தகிருன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் வந்து இறங்குகின்றான் என்று சொன்னால் ஹகீகத்தில் அவன் இறங்குகின்றான் என்று சொல்பவராக இருப்பார்கள். அல்லாஹ் ஒரு கைஃப், ஒரு முறை இருக்குது என்று சொல்கின்ற கூட்டமாக இருப்பார்கள். ஆனா என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு கைஃப் இருக்குது, ஆனா எப்படி அந்த கைஃப் என்பதை நாம் அறிய மாட்டோம் என்றும் சொல்லுவார்கள். இந்த கைஃப் என்கின்ற இந்த முறையை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யாத்திகாத் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய உஜூத் என்பதாகிறது லைஸ முர்தபிதன் பித்தஸவ்வுரி. ஏன்னா அல்லாஹ்வை மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவதாகிறது லா தகூனு பித்தஸவ்வுர், தஸவ்வுரை கொண்டு என்ன செய்ய முடியாது, அவனை நாம் அறிந்து விட முடியாது. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி தர்றாங்க, ஒருத்தர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வை வந்து அறியறதுக்கு முற்படுறார், ஈடுபடுறார், இறைவனை அறிந்து விட வேண்டும் என்று முற்படுகின்றார். அல்லாஹ் இருக்குகின்றார் என்ற முடிவுக்கு அவர் வந்துட்டார், வைன்னஹு மௌஜூதுன் என்ற முடிவுக்கு வந்துட்டார். பிறகு என்ன செய்கின்றார், தன்னுடைய ஃபிக்ரிலே தஸவ்வூர் செய்கின்றார். நல்ல ஆராய்ச்சி செஞ்சு, இறைவன் இல்லைன்னு சொல்றாங்களே நாத்திகர்கள், அதெல்லாம் தாண்டி ஆராய்ச்சி செஞ்சு நிச்சயமாக அல்லாஹ் இருக்குகின்றார் என்ற முடிவுக்கு வந்துட்டு பிறகு அவன் எப்படி இருப்பார் என்று தன்னுடைய ஃபிக்ரிலே தஸவ்வூர் செய்கின்றார். இப்படி தஸவ்வூர் செய்பவர் யார் தெரியுமா, வஹுவ முஷப்பிஹ், இவர்தான் முஷப்பிஹ் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் முஷப்பிஹா முஜஸ்ஸிமாவுடைய ஹாலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, ஒருத்தர் இப்படி, இன்னொருத்தர் அல்லாஹ் இல்லை என்ற முடிவுக்கு என்ன செய்து விடுகிறார், வந்து விடுகிறார். அப்ப அவர் யாருன்னு சொன்னா முல்ஹிது, காஃபிரு அப்படின்றாங்க. இப்ப சரியான ரூட் எதுன்னு சொன்னா, யாரு ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அல்லாஹ் இருக்கிறான் என்ற முடிவுக்கு அவர் வந்துடுறாரு, அதே நேரத்துல அவனை நாம் இத்ராக் செய்வது முடியாது என்ற முடிவுக்கு யார் வருகின்றாரோ அவர்தான் முவஹ்ஹிது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம சொல்லி தருகின்றார்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்ன, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மௌஜூதுன் வ அன்னஹும் ஆஜிஸூன் அனில் இஹாதத்தி பிதாலிக, அதே நேரத்தில் என்ன செய்ய முடியாது, அவனை இல்மை கொண்டோ தஸவ்வூரை கொண்டோ அவனை அடைந்து விட முடியாது, அதாவது அவனை சூழ்ந்து விட முடியாது. அதுல ஆஜிஸ் என்பதை உறுதியாக ஈமான் கொள்வதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. அடியாருடைய எந்த தஸவ்வூரும் இறைவனை போய் அடைந்து விட முடியாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றார், வஅன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா, அல்லாஹ் ரப்பு வரைக்கும் எல்லை எண்டு போக முடியும், ரப்பை தாண்டி போக முடியாது. நிறைய படைப்புகளை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், ஒட்டகத்தை பத்தி, மலையை பத்தி, பூமியை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அல்லாஹ் இருக்கிறான் என்ற அது வரைக்கும் தான் போக முடியும். வஅன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா, அது வரதான் அவங்களுடைய இன்திஹா. அல்லாஹ் சொல்றான். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இலஹி யன்தஹி ஃபிக்ர் மன் தஃபக்கர, யார் பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணுகின்றார்களோ அவர்களுடைய ஃபிக்ருடைய உச்சகட்டம் எதுன்னு சொன்னா அல்லாஹ் இருக்குகின்றான் என்பது வரைக்கும் தான் அதனுடைய ஃபிக்ர். அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, போய்விடக் கூடாது. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல் ஆஜிஸ் அன் தரிக்கில் இத்ராக்கி இத்ராக், அல்லாஹ்வை நான் இத்ராக் செய்ய முடியாது என்ற அந்த அஜிஸ் தான் இத்ராக் என்று சொல்லி காண்பித்தார் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. மேலும் சொன்னார்கள், வல் பஹ்ஸ் அன் ذாத்திஹி குஃப்ர், அவனுடைய தாத்தை பற்றி பஹஸ் செய்வது குஃப்ரு, ஷிர்க் என்று சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மௌஜூதுன் லா யஸ்பஹு ஷையுன், எந்த ஒன்றுக்கும் அவன் ஒப்பாக மாட்டான்.
அல்லாஹ்வுடைய நாட்டை கொண்டு இஹாதத் செய்வது எது? ஆஜிஸ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் சரியான முத்ரிக் முவஹ்ஹிதுடைய நிலைப்பாடு. இதுதான் அல்லாஹ்வை அறிந்தல் என்பதற்குண்டான நிலைப்பாடாகும். யாராவது ஒருத்தவங்க நான் அல்லாஹ்வை என்ன செய்யறேன், நான் அறிகின்றேன், அவனை நான் பஹ்ஸ் பண்றேன், அவன் தாத்தை பத்தி நான் என்ன செய்யறேன், நான் ஆராய்ச்சி பண்ண போறேன், ரிசர்ச் பண்ண போறேன்னு சொன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா தஸ்பீஹ் தாஜீல்ல போய் விழுந்து விடுவார் என்று நமக்கு என்ன செய்யறாங்க சூஃபியாக்கள் சொல்லித் தருகின்றார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய குன்ஹு ஸாத்தை நாம் அறிய முடியாதோ அதே போன்று அவருடைய குன்ஹு சிஃபாத்தையும் நாம் அறிய முடியாது. எப்படி அல்லாஹ்வுடைய குன்ஹு ஸாத்தை நாம் அறிய முடியாதோ அதே போன்று அவனுடைய குன்ஹு சிஃபாத்தையும் நாம் அறிய முடியாது. ஏன்? சிஃபாத்துஹு, அவனுடைய சிஃபாத்துகள் ஐனு ஸாத், அது ஐனு ஸாத் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏன்னா சிஃபாத்து ஐனு ஸாத் இல்லைன்னா அது அவனுடைய அசலை நம்ம தெரிஞ்சிடலாம். எப்படி ஸாத்தை அறிய முடியாதோ சிஃபாத்தையும் அறிய முடியாது. எனவே சிஃபாத்தும் அவனுடைய ஐனு ஸாத் தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்ம கவனிக்கிறோம் சங்கக்குரிய அருமை உலமாக்கல பொதுவான பழக்க வழக்கத்துல நம்ம எப்படி பேசுகின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வஜூது, மக்லூக்குகளுடைய வஜூது, இந்த சாயிரு சிஃபாத் மற்ற சிஃபாத்துகள் லைஸா அலா நஹ்ஜின் வாஹிதின், ஒரே நஹ்ஜில கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பார்க்கிறோம் அல்லாஹ் காயத்து காயத்தை வச்சுதான் நம்ம அல்லாஹ்வை பேசணும். அவனுடைய சிஃபாத்துகள் எப்படின்னா காயத்தை அந்த எண்டை வச்சுதான் என்ன செய்யப்படும், அது சிஃபாத்துகள் பேசப்படும். அதனுடைய ஆரம்பத்தை வச்சு அல்ல. உதாரணத்துக்கு நம்ம கோபம் சொல்றோம் இல்லையா, நம்முடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் உண்டான கோபம் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் விஷயத்துல அந்த காயத்தை தான் நம்ம நாடணும். அடியார் இன்சான்களை பொறுத்தவரை கோபம் என்று வருகின்ற பொழுது அதனுடைய ஆரம்பத்தை நாட வேண்டும். உங்களுக்கு குழப்பதான். இப்போ கோபம் நம்ம எதுக்கு சொல்லுவோம்? உதாரணத்துக்கு ஜெயபாசிக்கு கோபம் வந்துட்டு அப்ப என்னவாகும்? கண்ணு சிகப்பாகும், நரம்பு புடைக்கும், பிரஷர் கூடும், கைகாலெல்லாம் ஆட ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகுதான் ஒருத்தருக்கு தண்டனை கொடுப்பாரு. வைசலாம் சார் அவர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாருன்னா செய்ய முடியாது. நான் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆக்ஷன் எடுத்துருவாரு, துறை ரீதியான ஆக்ஷன் எடுத்துருவாரு. இங்க கோபம் என்று வருகின்ற பொழுது கடைசியில தண்டனை வருது வச்சுக்கிறா. இதுதான் அல்லாஹ் விஷயத்துல நம்ம நாட வேண்டும். அடியாரின் விஷயத்துல கோபம்னு வரும்போது டக்குன்னு தண்டனை கிடையாது. அந்த கோபம் ஆரம்பத்திற்கு வரும். கோபத்தினுடைய ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் என்ன ஆகும்? கண்ணு சிவப்பும் அடுத்து செய்யும் நடந்து அதுக்கு பிறகுதான் தண்டனை. இந்த ரிலா அல்லது ஒரு பிரியம்னு வச்சுக்கோங்க. இப்ப அல்லாஹ்வுடைய பிரியம் வரும்போது அந்த விஷயத்துல நம்ம ராயத்தை தான் நாடணும். பிரியம் வந்தா அங்க கூலிதான். நம்மளுடைய பிரியம் என்ன? ஒருத்தர் இன்னொருத்தரை நேசிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், பரஸ்பரம் நேசிக்கிறாங்க. இவங்க அவங்களுடைய மஹப்பத்தை பெறுறாங்க, அவங்க இவங்க மஹப்பத்தை பெறுறாங்க. அது கருணையா உருவாகுது, பாசமா உருவாகுது. அப்ப இவ்வளவு பிரியமான ஆளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும், அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணி அதுக்கு பிறகுதான் இவர் என்ன செய்யறாரு, அந்த கொடுக்கறதோ ஹெல்ப்போ ஏதோ ஒண்ணு செய்யறாரு. இப்ப இன்சான பொறுத்தளவுல பிரியம்னு வந்தா அவருடைய மகாதி ஆரம்பம் என்னன்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறது, அவர் மேல மஹப்பத்தா இருக்கிறது, கருணையா பார்க்கிறது, பார்க்கும் போதெல்லாம் சிரிக்கிறது, ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது. இவைகள் நடந்து அதுக்கு பிறகு என்ன முடிவு என்னவாகுன்னா அவருக்கு ஏதாவது உதவி செய்வார். அல்லாஹ் விஷயத்துல ஆயத்தை தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம அங்க அர்த்தம் வைக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.
ஏன்னா இந்த மபாதி ஆரம்பத்தை வைக்கிறது என்பதாகிறது நட்ஸ் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்துல வருது. பலவிதமான படித்தரங்களை தாண்டி தானே, பலவிதமான குறைபாடுகளை தாண்டி தானே முடிவுக்கு வந்து நிற்கிறாரு. அல்லாஹ் டைரக்டா காயித் என்பதை தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நமக்கு ஏன் நமக்கு பொதுவாக அந்த லொகத் இருக்கு பாருங்க, இந்த லொகத் ஒவ்வொரு மொழியையும் புத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்ப அரபு மொழிக்கு யார சொல்லுவாங்க? அவ்வளவு தக்கல்லாம லொகத்தில் அரபியா யாரப் இப்னு கஹ்தான். யாரப் இப்னு கஹ்தான் என்பவர் தான் முதலா அரபு மொழியில பேசினார். அவர் தான் வச்சாரு. பயங்கரமா உஷ்ணம் வர்றதுக்கு இதுக்கு பேரு கோபம், அப்படியே கருணையா இருக்கிறதுக்கு அதுக்கு பேரு மஹப்பத்து, இந்த கண்ணு இருக்கிறதுக்கு இதுக்கு பேரு கண்ணு. அவர் ஒரு கால் காதுக்கு கண்ணுன்னும் கண்ணுக்கு காதும் வச்சிருந்தா நம்மளும் அதை தான் சொல்லுவோம். என்ன அறிவு சார்? அவர் என்ன சொன்னார்? இதான் நீங்க உருது மொழி எடுத்துக்கங்க, பிரெஞ்சு எடுத்துக்கங்க, ஆங்கிலம் எடுத்துக்கங்க. அந்த மொழியை யாரு உருவாக்கினாங்களோ அவங்க சொன்னதைத்தான் நம்ம சொல்ல வரோம். அதனால அவங்க இது கண்ணில் சொன்னதுனாலயோ, இது காதுன்னு சொன்னதுனாலயோ, இது கோபம் சொன்னதுனாலயோ, அல்லது இது பிரியம் என்று சொன்னதுனால அந்த வார்த்தையை நம்ம அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம புரிதலுக்காக வேண்டி, லோகத்தை தெரிவதற்காக வேண்டி அந்த லோகத்தை உருவாக்குனவரு வைத்த பெயர்கள் அது. இதுக்கு ஸ்மூத் கரண்டி, இதுக்கு அடப்ப, இதுக்கு சட்டி. எத்தனை இடங்கள்ல திரும்ப பேரை மாத்திருக்காங்கன்றீங்க. இந்த பேர் வச்சது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வேற பேர்களை மாத்துற சம்பவங்கள்ல நிறைய உண்டு. வச்சவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சரியா புரிதல் இல்லாம வச்சுட்டாரு அப்படின்னு சரியான இதுக்கு என்ன செய்யறாங்க. நம்ம டால்டான்னு சொல்றோம். எதுக்கு நம்ம டால்டான்னு சொல்றோம்? டால்டான்னு எதுக்கு சொல்லுவோம்? வெண்ணைக்கா? அதுதான் வெண்ணைக்கு வெள்ளைன்னு ஒரு பேர் இருக்கு. டால்டாவுக்குன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அது ஒரு கம்பெனி பேரு. அந்த கம்பெனி அது வித்தான். கம்பெனியோட நேம் தான் டால்டா. பாருங்க, அந்த பொருளுக்கு என்ன பெயரே தெரியாம போச்சு பாருங்க. பெயரே இல்லாது. இப்படி பெயர் இல்லாத பொருட்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு பேர் வைக்கும் போது அதுக்கு அவருக்கு என்ன செய்யல, அந்த பொருள் இல்லாம இருந்திருக்கலாம், அவருக்கு தேசத்துல அது கிடைக்காம இருந்திருக்கலாம், அது வேறு தேசத்துல விளையக்கூடிய பொருளா இருந்திருக்கலாம், அவர் கண்ணில் படாம இருந்திருக்கலாம், அவருக்கு ஆராய்ச்சியில் அந்தந்த பொருட்களை இல்லாம இருக்கலாம். அவர் காலத்துல அவர் வீடுல எதுக்கெல்லாம் பார்த்தாரோ, ஆராய்ச்சி பண்ணாரு, கண்டாரோ அதுக்கு பேர் வச்சாரு. அப்ப நிறைய பொருட்கள் பெயர் இல்லாமலே என்ன செய்கிறது. அப்படி நம்ம எவ்வளவு செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கு பெயரை வைத்துக் கொண்டார்கள். அதே போன்றுதான் கோபமாக இருக்கட்டும், அதே போன்றுதான் பிரியமாக இருக்கட்டும். இப்படி இருந்தா இதுக்கு பேரு பிரியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டா இதுக்கு பேரு மஹப்பத்து. இப்படி டென்ஷன் ஆகி அடிச்சாங்கன்னா இதுக்கு பேரு கலபு அப்படின்றதை அவர் தான் வைத்துக் கொண்டார். அரபுல கலபுன்னு சொல்ற மாதிரி தமிழ் மொழியை உருவாக்குறவங்க அதுக்கு என்ன செஞ்சாங்க, கோபம்னு வச்சாங்க. அவங்க ஒருக்கா தமிழ் மொழியில வச்சவங்க பிரியம் என்பதற்கு கோபம் என்றும், கோபம் என்பதற்கு பிரியம் என்றும் வச்சிருந்தாங்கன்னா நம்ம அதுதான் நம்பி இருப்போம். சங்கக்குரிய அருமை உலமாக்களை இதை வச்சு நம்ம அல்லாஹ்வை அடைய முடியுமா? உங்களுக்கு இந்த பேர்களை வச்சு அல்லாஹ்வை எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? இது ஒரு லோகத்துக்காக வைக்கப்பட்ட அந்தந்த இஸ்முகள். எனவே பிரியம்னு சொன்னா அதனுடைய மபாதியை நம்ம பார்க்க கூடாது, அதனுடைய ராயத்தை நம்ம அல்லாஹ் விஷயத்தில் அர்த்தத்தை வைக்க வேண்டும். இதை கொண்டு நம்ம அல்லாஹ்வை தேடுகின்ற பொழுது அது உசுரு ரொம்ப கடினமாக ஆகிவிடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்படிப்பட்டவன்? அவனை போன்று எந்த சிபத்துகளும் கிடையாது. எப்பொழுதுமே மஹ்லூக் என்ன செய்யாது, அது இறைவனாக ஆக முடியாது. எந்த ஒன்றிலும் எந்த ஒன்றிலும் மஹ்லூக் ஹாலிக்காக ஆக முடியாது. ஏன்? மஹ்லூக்குடைய குணம் என்ன? முஹ்தாஜ். ஹாலிக்குடைய குணம் கனியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சிபத்துக்கு எந்த விதமான ஹத்தும் கிடையாது.
சிஃபத்துல்லாவுக்கு ஹத்து கிடையாது. அதே போன்று அவனுடைய சிபாத்துகளுக்கு கைஃபியத்தும் கிடையாது. இந்த ஹத்து இந்த கைஃபியத்துலாம் ஹவாசுல் மும்கின், மும்கினுடைய குணங்கள். ஹத்துன்னு சொல்றோமா இல்லையா, இதெல்லாம் மஹ்லூக்குடைய குணங்கள். அதே போன்று இந்த கை முறை, இந்த மெத்தடு, இந்த வடிவம் என்பதாகிறது இது மும்கினுடைய மஹ்லூக்குடைய குணங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு டவுட் நமக்கு வருகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நான் அவர்களுடைய கையாக, நான் அவர்களுடைய காலாக, நான் அவர்களுடைய பார்வையாக ஆகிவிடுகின்றேன் என்று சொல்கின்ற ஹதீஸ் நமக்கு வருகிறது. ஏன்னா இறை நேசர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க ஈமானுடைய பலத்தின் காரணமாக, பரிபூர்ணமான சிபாத்துகளின் காரணமாக, அல்லாஹ்வுடைய ஸாத்தையும் சிபாத்தையும் உள்ளபடியே விளங்கியதின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் விசாலமாக இருக்கிறது. எனவே என்ன செய்கின்றார்கள், ஹல்குக்கும் ஹக்குக்கும் மத்தியிலே சரியான புரிதலை அவர்கள் கொண்டிருப்பதின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் விஷயத்தில என்ன செய்கின்றான், அல்லாஹ் கான லில்லாஹ் எப்படி அல்லாஹ்வுக்கு இருந்தது, வஃபில்லா விஷயத்தில் அல்லாஹ் எப்படி இருக்கின்றான், எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக அவர் விளங்கியதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கோபம் கொண்டால் அல்லாஹ் கோபம் கொண்டதாக இங்கே சொல்கின்றான். ஏன் அந்த மாதிரி அல்லாஹ் அவங்க விளங்கி இருக்கிறாங்க, அந்த மாதிரி முஜாஹிதா பண்ணிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஹல்குக்கும் ஹக்குக்கும் மத்தியில தமீஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஸாத் சிபாத்துகள் அவ்வளவு தெரிஞ்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க. அந்த வணங்கியதின் காரணமாக அவர்களுடைய கோபத்தை அல்லாஹ் தன்னுடைய கோபமாக, அவர்களுடைய ரில்லாவை அல்லாஹ் தன்னுடைய ரில்லாவாக அங்கே சொல்லி ஆரம்பிக்கின்றார். எனவே என்ன செய்கிறது, இது அல்லாஹ்வுடைய சிபத்துகளுக்கு ஒத்ததாக என்ன செய்கிறது தெரிகிறது. ஹதீஸ்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம், லா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி ஹத்தா உஹிப்புஹு ஃபஇதா அஹ்பப்துஹு குன்து ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வபஸருஹு அல்லதி யப்ஸிரு பிஹி வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா. இந்த ஹதீஸை நம்ம பரம்பரை என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், ஃபலம்மா ஆஸஃபூனா, நம்மை அவர்கள் என்ன வேதனைப்படுத்திய பொழுது, நம்மளை அவர்கள் சங்கடப்படுத்திய பொழுதுன்றான். நபிமாரும் நிறைய மக்களுக்கு தாவத்தை செஞ்சாங்க, அந்த தாவத்தை உரிய முறையில் மக்கள் ஏற்றுக்கொள்ளல, அப்படியே நிராசையாகி என்ன செஞ்சிட்டாங்க. எவ்வளவு இஹ்சான் நம்ம இந்த மக்களுக்கு செஞ்சாலும், எவ்வளவு தாவத்தை செஞ்சாலும் என்ன செய்யறாங்க, நம்மளை நோகடிக்கிறாங்களே என்று அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வருத்தப்பட்டு அந்த கை செய்து மறைஞ்சது. இது அல்லாஹ் சொல்றா, பலம்மா ஆசபூனா, அவர்கள் நம்மளை கை செய்து மறைய வைத்த பொழுது அதே அந்த நபிமார்களுக்கு செஞ்சதை தனக்கு செஞ்சதாக அல்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கின்றார். அவர்களுடைய கோபத்தை தன்னுடைய கோபமாக, அவர்களுடைய ரிதாவை தன்னுடைய ரிதாவாக, அவர்களுடைய பார்வை தன்னுடைய பார்வையாக, அவர்களுடைய எதை தன்னுடைய எதாக அல்லாஹ் சொல்கின்ற அதே நேரத்துல இந்த வசனத்துல சொல்றார், பலம்மா ஆசபூனா, அவர்கள் நம்மளை என்ன செஞ்சாங்க, சங்கடப்படுத்திய பொழுது இன்தகம்னா மின்ஹும், அவர்களை நாம் என்ன செய்தோம், பழி வாங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கின்றான். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன், லா யதஅஸபுக அஸஃபினா, நம்ம சக்கரப்படுற மாதிரி கை செய்யப்படுற மாதிரி அல்லாஹ் படமாட்டான். இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறை நேசர்களை அல்லாஹ் நேசிப்பதின் காரணமாக அவர்கள் யஸஃபூன வ யரலூன, அவங்க கை செய்யப்படுறாங்க அல்லது பிரியப்படுறாங்க, ஆனா அவங்க மஹ்லூக்கான மர்பூத்தன அல்லாஹ்வோடு அவங்க இணைந்து இருப்பதின் காரணமாக அவர்களுடைய ரிலாவும் தன்னுடைய ரிலாவாகும், அவருடைய சுக்தை தன்னுடைய சுக்தாகும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை செய்கின்றார், அவை ஆக்கியதை அல்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கின்றார். சங்கக்குரிய அருமை உலமாக்களே, ஆனா இதை கொண்டு அவர்கள் இறைவனாக ஆகிவிட்டார்கள், இறைவனுக்கு ஒப்பாகிவிட்டார் என்ற சிந்தனை நமக்கு வந்துவிடக்கூடாது. ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ் என்கின்ற இந்த வசன பிரகாரம் சங்கக்குரிய அருமை உலமாக்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய
சிஃபாத்துகளை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அவனுடைய தாத்தையும் சிஃபாத்தையும் நாம் பிரித்து பார்த்து விடக்கூடாது. எப்படி அவனுடைய ஐனு ஜாத்தோ அதே போன்று சிஃபாத்துகளும் ஐனு சிஃபாத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த சமியாவின் வரும் பொழுது தாத்தை விட்டு பிரிந்து தனியாக சும்மா, தனியாக காதிரு, தனியாக அப்படின்ற அந்த சிந்தனை விடக்கூடாது. அல்லாஹ் ஒரு ஹல்க படைக்கும் பொழுது அந்த சிவத்து மட்டும் தனியா பிரிந்து வந்து அந்த ஹல்க படைக்குது. அல்லாஹ் ஒன்று கேட்கும் போது அவனிலிருந்து சம்மாய்கின்ற சிவத்து மட்டும் தனியாக வந்து அந்த சம்மாயை செயல்படுத்துகின்றது. அல்லது அல்லாஹ் நாடுகின்ற பொழுது அந்த நேரத்தை என்ன செய்யுது, அவன் தாத்திலிருந்து எல்லா சிவத்திலும் ஒன்றாக இருந்து இந்த ஒரு சிவத்து மட்டும் தனியாக வந்து அங்கே நாடுகிறது என்று நாம் பிரித்து பார்த்து விடக்கூடாது. அவன்தான் முரீத், அவன்தான் கலீம், அவன்தான் சமிய என்று அவனாகவே அதுதான் இறைவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலமாக்களே, புரியுதா? தொடர்ந்து இந்த பாடங்கள் நம்ம அசப்போட நமக்கு அது என்ன செய்யும், மனசுல பதிய வச்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் தன்னை பற்றி உண்டான இந்த இல்முகள் அல்லாஹ் புனிதமான ரமதான் மாதத்தில் அல்லாஹ் நமக்கு அதை தருகின்றான். தொடர்ந்து எந்த செய்தியா இருந்தா கூட நம்ம புறக்கணிக்கலாம். ஒரு வரலாறு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது கேட்டு கேட்காம இருந்து பிறகு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதை நம்ம என்ன செய்யலாம், இந்த வரலாறு சமயத்துல நம்ம அதை விட்டுட்டா கூட பிறகு இன்னொரு முறை அந்த வரலாறு நம்ம தெரிந்துக்கிறலாம். ஒரு தப்சீர் ஹதீஸ கூட என்ன செஞ்சுக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தாத்து சிஃபாத் விஷயத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படி ஒரு கேர்லஸ் வந்துடக்கூடாது. தன்னை பற்றி உண்டான பேச்சு. இப்போ குரானை நம்ம ஓதுறதுக்கே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வரல 2 ஜுஸ் ஓதுறோம் வச்சுங்களா, அது கலாமுல்லாவாச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு அது ஓத அவனுடைய பேச்சு அப்படியே நமக்கு அதை ரசிக்க முடிகிறது அல்லவா. அல்லாஹ்வுடைய கலாம் என்ற சிந்தனையோடு நீங்க ஓதி பாருங்க. அல்லாஹ் சங்கைக்குரிய அருமை உலமாக்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு பெரும் பாக்கியத்துக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நம்ம எப்பவுமே பலகீனமான அடியார்கள், அந்த பாக்கியத்தை சரியா நம்ம எப்பவுமே நம்ம உணர மாட்டோம். ஆனா நம்ம எப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு வைரக்கல் வித்தியாசம் தெரியாதோ அந்த மாதிரிதான் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஆனா மிகப்பெரிய சொத்தாகிய தன்னை பற்றி உண்டான இல்மை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றான் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எனவே நாம் அச்சத்தோடு, பயத்தோடு, பேணுதலோடு, ஒழுக்கத்தோடு இந்த செய்திகளை நாம் கேட்க வேண்டும். அதை அப்படியே மனதிலே அசையப்பட வேண்டும். ஒன்றை கேட்டு ஒன்றை நம்ம கண்டுக்காம போனால் திரும்ப கூட நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனா அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய சிபத்துகளை, அவனுடைய தாத்தை நாம் என்ன செய்து விடக்கூடாது, கண்டு காணாம நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.